நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடையற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். மேலும் இனிய அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் உங்களை நிறைவான பலனினால் ஆசீர்வதிப்பாராக. பொழுதும் இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருவரும் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்காக நன்றி. அநேகர் யூடியூப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சோசியல் மீடியாக்களில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நிறைய சாட்சிகளையும் சொல்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ச்சியாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம், இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். அவர்தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். இதுவரை நடத்தி வந்த நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல சகோதரராக, சிநேகிதனாக இருந்து ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வருகிறார், ஆற்றி தேற்றுகிறார். எனவே அந்த இயேசுவை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் இருதயத்தில் வாங்கப்பா, என் இருதயத்தில் வாங்க, என் வேதனைகளை மாற்றுங்க, எனக்கு சுகத்தை தாரும், என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை கொடும். உங்களை என்ன கண்ணீராக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த மெய்யான இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அவர்தான் நமக்காக சிலுவை சுமந்திருக்கிறார். அவர் தம்முடைய அந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி ஒரு விசை எல்லாம் கண்களை மூடி இருதயத்தை இயேசுவுக்கு நேராக்கி அவரை நோக்கி பார்ப்போமா? நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை அதிசயமே. அடைக்கலமே ஆராதனை ஆராதனை. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆம் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வேதனைகளோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அமர்ந்திருக்கிற என் இயேசு இன்று விடுதலை கொடுக்க போகிறார், என்னுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றப் போகிறார் என்கிற மகிழ்ச்சியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனே, நீர் மனம் இறங்கும்படியாக, நீர் மனதுருகுகிற தேவனாக இருக்கின்றீரப்பா. நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் காண்கிற தேவனாக இருக்கின்றீரே.
இயேசுவே நீ மனம் இறங்கும்படியாக எவ்வளவு கண்ணீரோடு எவ்வளவு வேதனைகளோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும் என்று சொல்லி இயேசுவால தான் முடியும்னு சொல்லி நம்பி வந்திருக்கிறாங்கப்பா, நம்பி வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், வியாதி வறுமை இருந்தாலும், என் தேவன் எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய வல்ல செயல்களால வழி நடத்தி வந்திருக்கிறீர், காப்பாற்றி வந்திருக்கிறீர், ஜீவனை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த என் தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே பரிபூர்ணமான ஒரு விடுதலை, முற்றிலுமான ஒரு விடுதலை. எவ்வளவு நாட்களாக கண்ணீரை வடித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவை என் தேவன் கட்டளை இடும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு கடன் பிரச்சனையில நொந்து போய் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நான் என்ன செய்ய முடியும், ஒரு வழியும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீ எவ்வளவோ வல்லமையான காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இயேசுவே நீர் செய்திருக்கிறீரே. இன்றைய தினத்திலும் இவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசுவே நீர் இறங்கி வந்து ஆராதனை முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம மத்தியில பிரசன்னராக இருக்கிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நீங்கள் கலங்க வேண்டாம், ஒரு நாளும் உங்கள் துக்கம் இருக்காது. இயேசு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடுவோம் மகிழ்ச்சியோடு. இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறீரே, கிருபையாய் ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, கிருபையாய் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்து நடத்தி இருக்கிறீரே, எல்லா ஆபத்துக்களுக்கு பாதுகாத்து இருக்கிறீரே என்று சொல்லி நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை இவரோடு கூட இணைந்து பாடுகிறீர்களா? என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஆமென். உயிருள்ள நாளெல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். நன்றியுள்ள உள்ளத்தோடு உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே.
துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீ. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. உண்மையாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீ. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா உயிருள்ள நாளெல்லாமே. உண்மையாய் கூப்பிடுகிற குரலை கேட்டு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவருடைய பாதபடியில நம்ம அமர்ந்து இருக்கிறோம். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், நமக்காக பலியான அந்த இயேசுவை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும் பொழுது அங்கு ஒரு நபர் பயங்கரமாக வாதிட்டு கொண்டு இருந்தார். டாக்டர் வருவாங்களா வரமாட்டாங்களா, நாங்கள் எவ்வளவு நேரமாக காத்து கொண்டு இருப்பது, எங்களுக்கு நேரமாகுது, இல்லைன்னா நாங்கள் போயிட்டு அப்புறமா வருகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவர் ரொம்ப காரசாரமாக பேசி கொண்டு இருந்தார். அவர் ஒரு வியாதியோடு இருக்கிற நபரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் அந்த டாக்டர்கிட்ட காமிக்கணும், காமிச்சிட்டு என்னையாது அப்படின்னு பார்த்துட்டு போகணுன்னு வந்தது. ஆனால் டாக்டர் வருவதற்கு கால தாமதம் ஆகி கொண்டு இருக்கிறது. அவர் வேற ஒரு இடத்துல பிஸியாக இருக்கிறதுனால வர முடியலை. ஆனால் இங்கு நாங்கள் எவ்வளவு நேரம் காத்திருப்பது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. காத்து கொண்டு இருக்கிறோம், டாக்டருக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே போலதான் வேதத்திலையும் ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு சந்தேகம் வந்தது. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகையை ஆயத்தம் படுத்தும்படியாக வந்த யோவான் ஸ்நானகன் ஒரு கட்டத்தில் அவனுடைய சூழலை
அவனை இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்க வைத்து விட்டது. இதோ உலக தோற்றம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு சொன்னார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன பரிசுத்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம். அவன் சிறைச்சாலை கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு இருக்கிறான். வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவன் இயேசுவினிடத்துல தன்னுடைய சீஷர்களை அனுப்பி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்துல கேட்கும்படியாக. அவன் தான் சொல்லியிருந்தான், நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் என்னை காட்டிலும் வல்லமை உள்ளவர், என்னை காட்டிலும் மகிமை உள்ளவர். அவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்திற்கு பாவத்தை சுமந்து பலியாகக்கூடிய பலி ஆட்டுக்கடாவை போல இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறவர் என்று இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்த அந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு காலகட்டத்தில் சந்தேகம் வந்துவிட்டது. வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து யோவான் ஸ்நானகனிடத்துல ஞானஸ்தானம் பெற்று 30 வருஷமாக பெற்றோரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பெற்றோரோட வாழ்ந்து விட்டு 30வது வயதிலே அவர் யோவான் ஸ்நானகனிடத்துல வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது இவன் என்னுடைய நேசகுமாரன், இவர்களுடைய செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வார்த்தை வருகிறது. எவர் மேல் புறாவை போல இறங்குகிறாரோ பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் தேவாட்டுக்குட்டியே அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறான், எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அப்படி சொன்னவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது, வருகிறவர் இவர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து 30 ஆண்டுகள் பெற்றோரோடு இருந்து விட்டு அடுத்து 3 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். உபதேசித்து அவர் பிரசங்கித்து ராஜ்யத்தை குறித்து அவர் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ராஜ்யத்தை குறித்தும் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் சொல்லி பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனம் திரும்புதலை குறித்தும் இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில யோவான் ஸ்நானகன் கேட்கிறான், இவர் வர இன்னும் காத்திருக்க வேண்டுமா? அவர் எதற்காக காத்து கொண்டிருக்க? இயேசு வரக்கூடியவர் வந்து விட்டார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவத்தையும் தன்மேல சுமந்து கொண்டு இவர்களுக்காக நான் பலியாகுகிறேன், இவர்கள் செய்த பாவத்திற்காக அக்கிரமங்களுக்காக நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன், அந்த நாளுக்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். அவர் பலியாவதற்காக, சிலுவையில் இரத்தம் சிந்தி மரிப்பதற்காக, பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த இயேசுவை பார்த்து யோவான் ஸ்நானகன் கேட்கிறார், வருவதற்கு இன்னொருவர் காத்திருக்க வேண்டுமா? வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு நம்மை காக்க வைக்கிற தேவன் அல்ல. இயேசு நிச்சயமாக நம்மை காக்க வைக்க மாட்டார். யார் எந்த இடத்துல கூப்பிடுகிறார்களோ அந்த இடத்துல வந்து அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்காகத்தான், நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான், நம்ம மனம் திரும்பும்படியாகத்தான், நம்ம பிதாவோடு அந்த மகிமையில அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட ஒப்புரவாக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறார். இந்த இயேசு எப்படி நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரால் எப்படி பார்த்து கொண்டு இருக்க முடியும்? நிச்சயமாக இருக்க முடியாது. அப்படி வேதத்திலிருந்து ஒரு சில நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவை எப்படி அவர்களுக்காக இயேசு காத்திருந்தார் அப்படிங்கிறத குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்துவிட்டு அடுத்து நம்ம ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தீர்கள் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சகேயு
என்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கும்படியாக, அந்த சகேயு எப்படிப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமா இருக்கிற சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். 19வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாக இருக்கிறான். ரொம்ப வசதி படைத்தவனாக அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கும்படியாக அவன் ஆசைப்படுகிறான். இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறான். அவருடைய குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டு இருக்கலாம். இயேசு அற்புதத்தை செய்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், குருடருடைய கண்கள் திறக்கப்படுகிறது, செவிடர்களுடைய காது திறக்கப்படுகிறது, முடவர்கள் எழும்பி நடக்கிறார்கள், அசுத்த ஆவிகள் அவரை கண்டால் நடுங்கி ஓடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அவருடைய உபதேசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த காலத்துல பல்லுக்கு பல் என்று, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவரோ அன்புள்ளவராய் இருங்கள், சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொல்லி அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை உள்ளத்துல எழும்பி இருக்கலாம். அந்த இயேசுவை பார்ப்பதற்காக அவன் என்ன செய்யறான், குள்ளனாக இருக்கிறபடினால இயேசுவை சுற்றிலும் எப்பொழுதும் பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தில் இவனால பார்க்க முடியாது. ஏன், இவன் குள்ளனாக இருக்கிறான். உடனே இவன் என்ன செய்யறான், ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது, அந்த மரத்திற்கு மேலாக ஏறி அதில் அமர்ந்து நான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். இயேசு அந்த இடத்திற்கு வந்த உடனேயும் என்ன சொல்ற, சகேயுவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி சொல்ற. 5வது வசனத்துல இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். சகேயுவே நீ கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. அவன் இறங்கி வருவது வரைக்கும் அங்கு காத்திருக்கிறார். அதுக்கு அடுத்து 6வது வசனம் சொல்கிறது, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் காட்டத்தி மரத்திலிருந்து கீழே இறங்கி வரும் வரைக்கும் இயேசு அதே இடத்துல அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். இப்ப வா, நான் உனக்காக உன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இயேசு நடந்து போகவில்லை. அதே இடத்துல அவனுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அவன் வர வேண்டும், அவனிடத்துல பேச வேண்டும், அவனிடத்துல ஒரு சில காரியங்களை இயேசு எதிர்பார்த்தார். அவன் விருப்பப்பட்டது இயேசு எப்படிப்பட்டவர் என்பதனை நான் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவோ அவனை ஒரு சில காரியங்களுக்காக இயேசு அவனோடு கூட இடைப்பட விரும்புகிறார். என்ன இடைப்பட இயேசு விரும்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவனோடு கூட நடந்து போக வேண்டும், அவனோடு கூட பேசிக்கொண்டு நடக்க வேண்டும், அவனோடு கூட கொஞ்சம் உறவாட வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆசைப்படுகிறார். ஏன், இயேசுவினிடத்துல வந்தா, இயேசுவோடு கூட பேசும் பொழுது நம்முடைய காரியங்கள், பல காரியங்கள் மாறிவிடும். நம்முடைய குணங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே இயேசு நினைக்கிறார், நான் இவனோடு கூட நடந்து செல்ல வேண்டும். இயேசு காத்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு கூட நடப்பதற்கு ஆசைப்படுகிறார், நம்மோடு கூட பேசிக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நான் இந்த சகேயுவை என்னை காண விரும்பின, என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு மரத்திற்கு மேலே ஏறி நின்று எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிற இவனோடு நான் நடக்க வேண்டும். அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அத்தனை ஜனங்கள் அவரோடு கூட எத்தனை தூரத்தில் இருந்தோ அவரோடு கூட நடந்து வந்து கொண்டு இருக்கலாம். நிறைய பேர் ஜனங்கள் கூட்டமாக வருகிறார்கள். அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலும் இவன் மரத்து மேல ஏறி இருந்தவனை பார்த்து, நீ வா, நான் உன் கூட நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி இயேசு அழைத்து கொண்டு போகிறார். இயேசுவோடு கூட அவன் போகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு அவனோடு கூட நடக்க விரும்பினார். அடுத்து அவனுடைய பாவத்தை சுட்டி காட்ட விரும்பினார். அது எப்படி நடந்தது? இயேசுவோடு கூட அவன் நடந்த உடனேயும் அங்க இருக்கிற ஜனங்கள், இவங்க பாவியானவனுடைய வீட்டிற்கு செல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்கலாம். 7வது வசனத்தில், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, இவன் பாவியான மனுஷனே, இவன் அதிகமாக வரி வாங்குவானே, இவன் மக்களை துன்பப்படுத்தியவனாச்சே,
இவன் இறக்க குணம் இல்லாதவனாச்சே, வரிப்பணம் எவ்வளவு சொல்லுகிறானோ அத்தனை கொடுக்கல அப்படின்னா தண்டனைக்குரியதாக மாறிவிடுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட, பாவியான மனிதனோடு கூட இயேசு புறப்பட்டு செல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அதை இவன் கேட்கிறான். இவன் எப்போ இந்த பேச்சு நடப்பதை பார்க்க முடிகிறது? இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது இவன் அந்த பேச்சை கேட்கிறான். இவர் பாவியான மனுஷனோட வீட்டுக்கு செல்கின்றார், அவனோடு கூட நடந்து செல்கின்றார். உடனே அவனுக்குள்ளாக அவங்க சொன்ன உடனே நான் பாவி அல்ல, நான் என் கடமையை செஞ்சேன் வச்சேன்னு சொல்லி அவன் எதுவுமே சொல்லவில்லை. அவனுக்குள்ளாக இரண்டாவது வருகிறது, பாவத்தை உணர்கிறான். அடுத்து பாவத்தை தனக்குள்ளாக உணர ஆரம்பித்து விட்டான். ஆனால் அவர்கள் சொல்வது சரிதான், நான் பாவம் செய்திருக்கிறேன், அநியாயமாக அநேகரிடத்தில் நான் பணத்தை வாங்கி இருப்பது உண்மைதான். அதை அவன் ஒப்புக்கொண்டு முதலாவது பாவத்தை இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது அந்த பாவ உணர்வை பெற்றுக் கொள்கிறான். பாவ உணர்வை பெற்றுக்கொண்ட பின்பு அவன் என்ன செய்யறான்? அந்த பாவத்தை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறான். இயேசுவின் இடத்துல அப்படியே அவன் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறான். 8வது வசனத்துல பாருங்க, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் என்றான். ஆஸ்திகள்ல எனக்குள்ள எவ்வளவு இருக்கோ அந்த ஆஸ்திகள்ல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், ஏழைகளுக்கு கொடுத்துருவேன். மீதி யாரிடத்திலேயாச்சும் நான் அநியாயமா வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னார்கள் என்றால் நான் நாலத்தனையாக அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். நான் பாவம் செய்தது உண்மை, நான் அநியாயமாக வாங்கி இருக்கிறது உண்மைதான். அதனால அவன் என்ன செய்யறான்? அந்த பணத்தை எல்லாம் எல்லாரும் வந்து கேட்க முடியாது, எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. அதனால பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். பிரயாசித்தமாக அவன் சொல்லக்கூடிய காரியம். அதற்கு மேலாக யாராவது வந்து நான் என்னிடத்துல நீ அநியாயமாக வாங்கி இருக்கிறாய், என்னிடத்தில் அதிகமாக பணத்தை வாங்கி இருக்கிறாய் என்று சொன்னார்கள் என்றால் நான் அவர்களுக்கு நாலத்தனையாக 4 மடங்கு அதிகமாக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்வதை பார்க்க முடிகிறது. அவன் அறிக்கை செய்கிறான். அப்போ இயேசு விரும்பின காரியம் அதுதான். நீ என்னை பார்த்தால் மட்டும் போதாது, நீ என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடின உண்மைதான், நல்லதுப்பா. நான் அற்புதம் செய்கிறவர் தான், நான் அதிசயம் செய்கிறவர் தான். ஆனா அந்த அற்புதம் அதிசயம் எல்லாம் எதற்காக செய்கிறேன்? ஒரு மனிதனை மாற்ற விரும்புகிறேன். ஒரு மனிதன் என்னிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு மாத்திரம் அல்ல, அவனை முற்றிலுமாக ஒரு காரியத்தை மாற்றும்படியாக விரும்புகிறேன். நீ என்னை தேட விரும்பினபடினால், நீ என்னை காண வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய இருதயத்தில் அந்த ஏக்கம் இருந்தபடியினால அவர் அவனை மாற்ற விரும்புகிறார். அதற்காக காத்திருக்கிறார். நீ இறங்கி வா, நீ இறங்கி வா, நான் உன் கூட தான் நடந்து போவேன், நீ என் பின்னாடி வர வேண்டாம், எனக்கு முன்னாடியும் ஓடி போக வேண்டாம், என் கூட நடந்து வா. இயேசுவோடு கூட நடக்கும் பொழுது பாவ உணர்வு தன்னால் வந்துவிடும். இயேசு அங்க சென்ற உடனே அங்க சொல்ல பாருங்க, அடுத்து அங்க சொல்றாரு 9வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான், பாவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டான். அவனுடைய வீடு வரைக்கும் வந்து அவன் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். காத்திருக்கிற தேவன் நம்முடைய பாவங்களை மாற்றும்படியாக, பாவத்திலிருந்து மனம் திரும்பும்படியாக, ஐயோ என் பிள்ளை இப்படி பாவத்தில் இருக்கிறாங்களே, இவங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறார், அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். 2015ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியும் இதே போலதான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்றைய தினத்துல நடிகர் வருகிறார் என்று சொல்லி நான் நடிகருக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். 8:30 மணி முதல் அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற நடிகர் இப்போ வருவார், இப்போ வருவார், இப்போ வருவார் என்று சொல்லி நான் நடிகருக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். 1 மணி ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு, 1:30 மணிக்கு வந்தார். ஒரு 10 நிமிடத்தில் நின்று அவர் போயிட்டார். 2 மணிக்கு நான் வீட்டுக்கு வருகிறேன். இயேசு எனக்காக காத்திருந்தார், என் வீட்டில் காத்திருந்தார். என் மனைவி டிவி பார்த்துட்டு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ப்ரோக்ராம்.
அந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது 2 மணி இருக்கும். அப்படியே அமர்ந்தவன் தான். அதுக்கு அடுத்து என்னுடைய போதை வஸ்துகள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். அதிலிருந்து நான் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கவில்லை, இயேசுவுக்கு அடிமையாக மாறிவிட்டேன். அப்ப இயேசு என்னை ரட்சிக்கும்படியாக என் வீட்டில் காத்திருக்கிறார். 10 மணி முதல் அந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. 10 மணிக்கு என்னுடைய மனைவி அதை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் இயேசு என் வீட்டில் வந்து காத்திருக்கிறார். என் மகன் எப்போ வருவான், என் பிள்ளை எப்போ வருவான், அவனை ரட்சிக்க வேண்டும், அவனை மாற்ற வேண்டும். அவன் இப்படி போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவனாக அல்ல, எனக்கு அடிமையாக நான் மாற்ற வேண்டும். என்னை சுமந்து செல்லுகிற கழுதையாக நான் மாற்ற வேண்டும். என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற கழுதையாக மாற்ற வேண்டும். இயேசு காத்திருக்கிறார் 10 மணி முதல் 2 மணி வரைக்கும். 2 மணிக்கு நான் வருகிறேன். 2 மணிக்கு வந்து அமர்ந்தவன் தான். என் மனைவியோடு கூட அமர்ந்து அந்த டிவியை பார்த்து கொண்டிருந்தவன் தான். என்னன்னு தெரியாது. அதுக்கு அடுத்து என்னுடைய போதை பழக்கங்கள் எல்லாம் முற்றிலுமாக மாறிவிட்டது. முற்றிலுமாக மாறின ஒரு மனிதனாக, பாவ மனிதனாக அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற மனிதனாக, பாவத்திலிருந்து ரட்சிப்பு பெற்ற மனிதனாக இயேசு என்னை மாற்றுவதற்கு என் வீடு தேடி வந்து காத்திருந்தார். எனக்காக காத்திருந்த இயேசு ஏன் உங்களுக்காகவும் தான் காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கணவருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக இயேசு காத்து கொண்டிருக்கிறார். சகேயு, ஐயோ என் கணவர் இங்க வீட்டில் இல்லையே, என் பிள்ளைங்க வீட்டில் இல்லையே, நான் மாத்திரம் தானே கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், இயேசுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அங்கு சகேயு ஒருவன் தான் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு காட்டத்தி மரத்தில் ஏறினானே ஒழிய அவனுடைய மனைவி பிள்ளைகள் யாருமே வரவில்லை. சகேயு தேடினான். சகேயு தேடினான். அந்த ஒரு மனிதன் தேடினா போதும். நீங்க இயேசுவை தேடுங்க. இயேசுவே, நீர் என் வீட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நான் உம்மை காண விரும்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை உணர விரும்புகிறேன், என் வீட்டில் நீங்க வரணும்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள், வேதத்தை வாசித்து பாருங்கள், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில இடைபடுவார். சகேயு போல என் வீட்டில் என் மனைவி தான் தேடினாங்க. வீட்டில் அவங்க டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க, டெய்லி வேதம் வாசிப்பாங்க, எல்லாம் செய்துட்டு தான் அவங்க இருந்து கொண்டு இருந்தார்கள். தொடர்ச்சியாக இயேசு தேடி வந்தார், காத்திருக்கிறார். நீ இறங்கி வா, நான் உங்க கூட நடக்கணும். இயேசுவோடு கூட நடக்க பழகி கொள்ளுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். பாவத்திலிருந்து மாற்றுவதற்காக அவனை பாவத்தை உணர்த்திக்க வேண்டும். அந்த பாவத்தில் அறிக்கை செய்துவிட்டு அதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சித்தம் வைத்திருந்தார். இயேசு சித்தம் வைத்திருந்தபடியினால் அங்கு சகேயுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது போல உங்களுடைய வீட்டிலும் ரட்சிப்பு வரப்போகிறது. அதற்காகத்தான் இயேசு காத்து கொண்டு இருக்கிறார். யாராவது ஒருவர் இயேசுவை நோக்கி பார்க்க ஆசைப்படுங்கள். நான் இயேசுவே உம்மை காண விரும்புகிறேன், உம்முடைய வேதத்தில் வெளிச்சத்தில் உம்மை பார்க்க விரும்புகிறேன். வேதத்தின் வெளிச்சத்துல இயேசுவை பார்க்க விரும்புனீங்கன்னா நிச்சயமாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்க குடும்பத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும். நிச்சயமாக இயேசு செய்வார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல இயேசு அங்கு ஒரு காரியத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அங்கு பர்த்திமேயு என்கிற குருடனை குறித்து நம்ம பார்க்கிறோம். பர்த்திமேயுங்கிற குருடன், அவன் இயேசு வழியில வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இயேசு நோக்கி அவன் கூப்பிடுகிறான். எல்லாரும் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனா திரும்பவும் அவன் இன்னும் சத்தமாக அவன் கூப்பிடும் பொழுது 49 வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவன் சத்தம் போடுறான். இயேசு போனதுக்கு அப்புறமா சத்தம் போடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகையில் இயேசு நிற்கிறார். நின்று அவனை அழைத்து வரும்படியாக. அதுவரைக்கும் அவர்
பிரயாணப்பட்டு போகிறாரோ அந்த பிரயாணத்தை நிறுத்துகிறார். நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த சத்தத்திற்கு முதலாவது அங்கு சகையு இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். இங்கு தாவீதின் குமாரனே இறங்கும் என்கிற சத்தத்தை இயேசு கேட்கிறார். அங்கு காண விரும்பினவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த இயேசு இங்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவனுடைய சத்தத்தை கேட்கிறார். சத்தத்தை கேட்டு நின்று அவனை அழைக்கிறார். அவனை பக்கத்தில் வருவது வரைக்கும் அவன் அமைதியாக அங்கு காத்திருக்கிறார். உடனே அவன் என்ன செஞ்சான்? எல்லாவற்றையும் எடுத்து அவன் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சி விட்டு இயேசுவின் இடத்துல வந்தான். இயேசு கேட்கிறார் அவன்கிட்ட, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இயேசுவுக்கு தெரியும் அவன் கண் தெரியாதவன் தான். கண் தெரியாத குருடனாய் இருந்து கொண்டு இருக்கிறான். அவன் என்ன விருப்பப்படுவான்? அவன் கண் திறக்கப்படணும் விருப்பப்படுவான் அப்படின்னு சொல்லி நினைக்கல. இயேசு கேட்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஒரு சமீபத்தில் ஜெராக்ஸ் எடுப்பதற்காக ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். கடைக்காரர் கொஞ்சம் வெளியில போயிருந்தாரு. வெளியில போன நிமித்தமாக கொஞ்ச நேரம் அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு சகோதரர் வந்தார். அவர் தடியை வச்சு ஊனிக்கிட்டு கையில பேப்பரோட நிறைய பேப்பரோட பையில வச்சு கொண்டு வந்து இருக்கிறார். கொண்டு வந்தோடனே அங்கே இருந்தபடி சிரித்தபடியே ஒரு சகோதரன் சொன்னாரு, யா உங்களுக்கு தான் கண்ணு தெரியலையே, பிசாம வீட்டில் இருக்கலாம்ல, ஏன் கண்ணு தெரியலன்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவு சுருன்னு கோபம் எழும்பிற்று. யார் கண்ணும் தெரியாதவன்? யாரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கண் தெரியாதவன்? இது நீங்கள் செய்யக்கூடிய வேலை. கண் தெரிந்த நல்லா நடக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் பணமோ அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவி தொகையோ நீங்கள் செய்து கொடுக்கக்கூடியது. நீங்கள் செய்து கொடுக்க தவறிவிட்டபடியினால் அந்த வேலையை கண் தெரியாதவனாகிய நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன குறைச்சல்? எனக்கு பேர் இல்லையா? கண் தெரியாதவன் என்று சொல்லி என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு கண்ணு தெரியாது, உண்மைதான், அது ரொம்ப நல்லது. நீங்க கருப்பா வெள்ளையா எனக்கு தெரியாது, நீங்க பணக்காரரா ஏழையா எனக்கு தெரியாது, நீங்க பேண்ட் போட்டிருக்கீங்களா வேஷ்டி எடுத்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, என்னை பார்ப்பதற்கு எனக்கு ஒன்று தெரியாது, நீங்க என்ன ஜாதின்னு தெரியாது, நீங்க என்ன மதம்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க ஒரு ஆண். இங்க ஒரு ஆண், அது மட்டும் எனக்கு தெரியும். அது தெரிந்தா போதும். எனக்கு வேறு என்ன தெரிய வேண்டும்? எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் கண்ணு இல்லை என்றாலும் சரி, நான் தெளிவாக எல்லா வேலைகளையும் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். அவர் வாட்டுக்கு போவார், எல்லா வேலையுமே அவரே தானாகவே போவார், போய் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருப்பார். அப்படிப்பட்டவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேனே, நீங்க எனக்கு என்ன உதவி ஏன் செய்கிறாய் என்று சொல்லி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டார். அப்பதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அவருக்கு தான் குருடனாய் இருப்பதை குறித்து கவலை இல்லை, அவரை குருடன் அப்படின்னு சொல்றது அவருக்கு கடினமா இருந்தது. எங்களை ஏன் குருடர்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள்? அப்ப அந்த அடைமொழி பெயர், எனக்கு பெயர் இருக்கும் பொழுது எனக்கு அடைமொழியாக கண் தெரியாத எனக்குள்ளாக இருக்கிற குறைகளை கூறி ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பெயர்களை சூட்டுகிறீர்கள்? என்னுடைய குறை ஏன் சொல்லுகிறீர்கள்? அதுவா எனக்கு பெயர் என்று சொல்லி அவ்வளவு டென்ஷன் ஆகிவிட்டார். அப்ப இவன் இடத்துல அதான் இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் பார்வையடைய வேண்டும். நான் எல்லாரும் என்னை குருடர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அழகான பெயர் இருக்கிறது, பர்திமேயுங்கிற பெயர் இருக்கிறது. என்னுடைய பெயரை சொல்லி யாரும் சொல்லுவது கிடையாது, யாரும் கூப்பிடுறது கிடையாது, யாரும் சொல்றது கிடையாது. எல்லாரும் குருடர் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நான் பார்வையற்றவனாக இருக்க விரும்பவில்லை. அந்த பெயர் எனக்கு தேவையில்லை. அந்த பெயரை என்னிடத்திலிருந்து மாற்றுவதற்கு என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதான் விரும்பினா நான் கண்ணு திறக்கப்படணும். என் கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னா யாரும் என்னை குருடன்னு சொல்ல மாட்டாங்களே, பர்திமேயுன்னு தானே சொல்லி என்னை கூப்பிடுவார்கள். அந்த பெயர் தான் எனக்கு வேணும், குருடன்கிற பெயர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கு பர்திமேயு குருடன் சொல்லுவதை பார்க்கிறோம். உடனே இயேசு விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவனுடைய கண்களை திறந்தார்.
அதே போல் நிறைய இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நிறைய பட்டப்பெயர்கள் வைத்திருப்பார்கள், நிறைய புனைப்பெயர்களை வைத்திருக்கலாம். எப்படிப்பட்டது? இவன் புத்தி இல்லாதவன், இவன் மந்து புத்தி உள்ளவன், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு வேலை இல்லாதவன், இவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன், ஒரு சைக்கோ. இப்படி பல பெயர்களை உங்களுக்கு சூட்டி இருக்கலாம், பல பெயர்களை கொண்டு உங்களை அழைத்து கொண்டு இருக்கலாம். இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவே, அந்த பரிமேயு குருடனுடைய அந்த குருடை மாற்றி அவனுடைய பெயரை மாற்றினீரே, அந்த புனைப்பெயரை மாற்றினீரே. நான் ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிற ஆண்டவரே, நான் வேலை இல்லாதவனா இருக்கிற ஆண்டவரே, நான் குழந்தை இல்லாதவனா இருக்கிற ஆண்டவரே, இப்படி எந்த குறைகளை சொல்லி உங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களோ, இயேசுவே எனக்கு இந்த பெயர் வேண்டாம், இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடும், இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தீர்களே என்றால், இயேசு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார், ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இயேசு காத்திருந்தார், இயேசு காத்திருந்தார். நீ என்ன விரும்புகிறாய், நீ என்ன விரும்புகிறாய்? ஒருவேளை சொல்லலாம், யாருன்னு சொன்ன உடனே அவன் கண்ணு தெரியாதவன், அவன் கண்ணு திறக்கப்படட்டும்னு சொல்லிட்டு இயேசு போயிருக்கலாம், இயேசு போயிருக்கலாம். ஆனா இயேசு அதை விரும்பவில்லை. என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவன் சொல்றான், எனக்கு இப்படிப்பட்ட பெயர் இருக்கிறது, இதற்காக என் கண்கள் திறக்கப்பட வேண்டும், ஒருவரால தான் முடியும், நீர் மாத்திரமே என்னுடைய கண்களை திறக்க முடியும். இந்த கண்ணை திறந்துட்டீங்கன்னா என்னை யாரும் குருடர்கள் என்று சொல்ல மாட்டான், குருட்டு பையன் சொல்ல மாட்டான், கண் தெரியாதவன் சொல்ல மாட்டான், நான் பார்வை உள்ளவனாக மாறிவிடுவேன். புனைப்பெயர் சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்களா? நிறைய புனைப்பெயர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது, நிறைய பேருக்கு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்ய போகிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அற்புதம் செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். நீங்க வேலை இல்லாதவர்களாக இருக்கலாம், வேலை இல்லாதவன், புத்தி இல்லாதவன், எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். லேகியன் பிசாசு பிடித்திருந்தவனை அந்த அசுத்தாவிகளை துரத்தின போது அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் அருகில மற்றவர்களை போல இருந்து கொண்டிருந்தான். உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை இயேசு மாற்றுவார். அதற்காகத்தான் இயேசு சிலுவையில பாடுபட்டு இருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும்படியாக, உங்களுடைய பெயர்களை மாற்றும்படியாக, தவறான பெயர், பட்ட பெயர் என்னென்ன வைத்திருக்கிறார்களோ எல்லா பெயரும் மாறும். உங்களுடைய ஞான குறைவுகள் மாறும், உங்களுடைய வேலை இல்லாத காரியம் மாறும், வேலை நிச்சயமாக வேலை கிடைக்கும். இயேசுவை நம்புக, நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். வேலையை இயேசுவினிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் இயேசு அற்புதம் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் இயேசுவினுடைய சீஷர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், இயேசு மரித்து போய்விட்டார். திருப்பி 3ஆம் நாள் பார்த்தா கல்லறையில் அவருடைய சரீரம் இல்லை, அவர் உயிர் தெழுந்து போய்விட்டார், பரமேறி விட்டார். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை, ஐயோ இயேசுவை காணவில்லையே, என்ன செய்வது என்று சொல்லி இவர்கள் மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விட்டார்கள். இயேசு கட்டளையிட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மறந்து போய்விட்டார்கள். நீங்கள் எல்லாரும் போய் சீஷராக்குங்கள் சொன்ன காரியத்தை மறந்து விட்டார்கள். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திரு என்று சொல்ல அதிகாரத்தை மறந்து போய்விட்டார்கள், அதிகாரத்தை மறந்து விட்டார்கள், கட்டளையை மறந்து விட்டார்கள். மறந்து விட்டு மீண்டுமாக அவர்களுடைய பணிக்கு சென்று விட்டார்கள். கடற்கரையில் போய் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். யாரெல்லாம் மீன் பிடிக்க தெரியாதோ அவர்கள் இணைந்து கொண்டார்கள். இணைந்து எல்லாம் ஒருமித்து போவோம் அப்படின்னு சொல்லி, மற்றபடி பலதரப்பட்ட வேலைகளில் செய்கிறவர்களாக இருந்தாலும் இந்த வேலை செய்யும் பொழுது ஒருமித்து நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லி ஒன்று போல மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். சென்று விட்டு பார்க்கிறார்கள், ஒன்றுமில்லை, ஒன்றும் கிடைக்கல. ஒன்றும் கிடைக்காம அவங்க திரும்பும் பொழுது வேதம் வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, யார் மேல சுகம், வியாதியஸ்தர்கள் மேல கை வச்சா சுகம் பெறுவார்கள், அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்க எல்லாரையும் சீசர்களாக மாற்றுங்கள்னு சொல்லி கட்டளை கொடுத்து விட்டு சென்றேனே, இப்படி மீன் பிடிக்க போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கரையில் நின்று காத்து கொண்டு இருக்கிறார்.
அவர் திரும்புறாங்க. திரும்பும் பொழுது அவரிடத்துல எதுவுமே இல்லை. இயேசு கேட்கிறார் 5வது வசனத்தில், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இணைந்து கடலுக்கு செல்கிறார்கள். சென்று விட்டு வரும்பொழுது ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஒன்றுமில்லாமல் திரும்பி வருகிறார்கள். இயேசு கரையில் நின்று கேட்கிறார். நின்றவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? 6வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். படகுக்கு வலக்க பக்கத்திலே போட்டு, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். மீன் இல்லை, இல்லைங்கியே மீன் அகப்படும், அங்க பக்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். எதற்காக இயேசு காத்திருக்கிறார்? என் பிள்ளைங்க வழி தவறி போயிட்டாங்க, திரும்பி ஒண்ணு இல்லாம வருவாங்க, அவர்களுக்கு ஆலோசனையை நான் சொல்ல வேண்டும், நல்ல ஆலோசனையை சொல்ல வேண்டும். நீ வலப்பக்கமா வலையை போடு, வலப்பக்கமா மலையை போடு, அகப்படும். ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல அவங்க வலையை போடுகிறார்கள். அங்கு திரளான மீன்களை அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வலையை இழுக்கும் பொழுது இழுக்க கூட முடியவில்லை, அப்படிப்பட்ட மீன்களை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு ஆலோசனை கொடுப்பதற்காக காத்திருக்கிறார். நீங்க என்ன ஆலோசனையை பெற விரும்புகிறீர்கள்? எப்படிப்பட்ட ஆலோசனையை பெற விரும்புகிறீர்கள்? தொழில் செய்யவா அல்லது எதற்கு நீங்கள் ஆலோசனை இயேசுவின் இடத்துல கேட்டாலும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா, பிள்ளைகளுடைய திருமண காரியமா, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஐயோ, எனக்கு யார் ஆலோசனை சொல்லுவார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆலோசனை சொல்லும்படியாக வந்து அவளுக்கு ஆலோசனை சொல்லினார். திரளான மீன்களை பெற்றார்கள். அது மாத்திரமல்ல, வந்ததுக்கு அப்புறம் இங்கு இயேசுவே அவர்களுக்கு சமைத்து வைக்கிறார், புசிக்க கொடுக்கிறார். இதை புசியுங்கள் என்று சொல்லி ஆகாரம் கொடுக்கிறவர், போஜனம் கொடுக்கிற இயேசு. அப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நீங்களும் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரைத்தான் நோக்கி வேண்டுதல் செய்யும்படியாக இருக்கிறோம். அந்த இயேசுவைத்தான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கு முதலாவது இயேசுவை காண விரும்பினவனுக்காக இயேசு காத்திருக்கிறார். அடுத்து சத்தமிட்டு கூப்பிட்டவனுக்காக நின்று இயேசு காத்திருக்கிறார். அடுத்து எதுவுமே இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக இயேசு காத்திருக்கிறார். உங்களுக்கு இயேசு காத்திருக்கிறார். உங்கள் மத்தியில காத்திருக்கிறார். உங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். இயேசுதான் விடுதலை கொடுக்கிறவர். அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை வியாதிகளை மாற்றும்படியாக, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக, அல்லது அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு காத்திருக்கிறார். நீங்க தான் இயேசுவை கூப்பிடணும். நீங்க தான் இயேசுவை பார்க்க விரும்பணும். நீங்க தான் இயேசுவேன்னு சொல்லி, ஐயோ நான் வழி தவறிட்டேன்னு சொல்லி அவரை நோக்கி வரணும். அவரை நோக்கி வரணும். அப்பதான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்க எதுவரை அவரை பார்க்க விரும்பவில்லை, அவரிடத்துல கேட்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்னா இயேசு நிச்சயமாக உங்களுக்கு செவி கொடுக்க முடியாது. நிச்சயமாக செவி கொடுக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கோடு கூட இருந்து போஜனம் பண்ணுவேன். உங்க இருதய கதவை தட்டுகிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக, உங்களுக்கு அதிசயம் செய்யும்படியாக, உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்றும்படியாக, உங்களுக்கு புதிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் காத்திருக்கிறார். தட்டிக்கொண்டே காத்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க. இயேசு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இருதயத்திலிருந்து விசுவாசிக்க வேண்டும். முழு நிச்சயமாக நீங்க நம்பும் பொழுது இயேசு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அந்த இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். அந்த இயேசுவை நோக்கி இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார் அப்படிங்கிற சொல்லி அந்த பாடலை பாடும் பொழுது நீங்களும் இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவை எல்லாவித அற்புதம், எப்படிப்பட்ட அற்புதத்தை காண விரும்புகிறீர்களோ, எப்படிப்பட்ட அதிசயங்களை காண விரும்புகின்றீர்களோ அந்த அற்புதத்தை இயேசு செய்வார்.
நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைங்க என் முகத்தை பார்க்கட்டும், என் முகத்தை பார்க்கட்டும், என் மேலே இருந்து, என் நெற்றியில் இருந்து, என் தலையில் இருந்து, என் கை கால்களில் இருந்து, விலாவிலிருந்து வருகிற இரத்தத்தை காணட்டும். இவர்களுக்காகத்தான், இவருடைய பாவங்களுக்காகவும் இவருடைய பாவங்களுக்கு உண்டான ஆக்கினை தீர்ப்புக்காகவும் நான் பாடுபட்டு இருக்கிறேன். நான் ரத்தம் என்னை நோக்கி பார்க்கட்டும், நான் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன். நான் இவருடைய நோய்களை சுமந்திருக்கிறேன், நான் இவர்களுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பேன். என்னை நோக்கி பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க என்ன செய்ய போறீங்க? எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் இயேசு கூட வருவார்ங்கிற பாடல் நாங்கள் பாடும் பொழுது நீங்க இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க இயேசு விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார், விடுதலை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். இயேசுவை நோக்கி இயேசுவேன்னு வாயை திறந்து கூப்பிடுங்க. இருக்கிற இடத்துல இயேசுவேன்னு சொல்லும் பொழுது, இயேசுவேன்னு அங்கு அருகையில் தான் நிற்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க வாயை திறந்தா போதும், என் பிள்ளைங்க என் நோக்கி என் முகத்தை பார்த்தா போதும், என் மேல இருந்து வழிகிற ரத்தத்தை பார்த்தா போதும், ஒரு விடுதலையை கொடுக்க போகிறேன், ஒரு சுகத்தை கொடுக்க போகிறேன், ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் சொல்லி இயேசு விரும்புகிறார். இயேசு விரும்புகிறார். அந்த இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நொந்து போய் இருக்கிறீங்களா? நான் என்ன செய்வது என்று சொல்லி நொந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுடைய உள்ளத்தை தேற்றும்படியாக இயேசு காத்திருக்கிறார். இயேசு காத்திருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, என் உள்ளத்தை பாருங்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கிறவர். அன்று சகைவை பார்த்த இயேசு, ஆகாருடைய கண்ணீரை கண்ட இயேசு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய துக்கங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நீங்க கூப்பிடுகிற சத்தம், இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் அவருடைய சந்ததியில் எட்டிக்கொண்டு இருக்கிறது, அவருடைய சந்ததியில் எட்டிக்கொண்டு இருக்கிறது. உங்கள் அருகாமையில் நின்று கொண்டு இருக்கிற இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். இதோ விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள், விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அற்புதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, அற்புதம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இதோ மகனே எழும்பு, மகனே எழும்பு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பு என்று கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. முடியும், நடக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய பலன், உன்னதத்தில் இருந்து ஒரு பலன் உன்னை வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. Yes my Lord, yes my Lord. ஐயோ என்னால எழும்ப முடியல, குறுக்கு வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறேனே சொல்லி பலவீனப்பட்டு போய் இருக்கிற மகளே, இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு. எல்லா இடுப்பு வேதனை மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா பேக் பெயின் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே ஒரு சுகம் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அற்புதர் இயேசு இதோ தொடுகிறார். இதோ உங்களுடைய கரங்களை தொடுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் மை லார்ட். அந்த கை முழுவதுமாக தீப்பு காயம் பட்டது போல கொப்பளமாக இருந்து கொண்டு இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவினுடைய கரம் உங்கள் மேல வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறுகிறீர்கள். அந்த கொப்பளம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகிறது. தீ காயம் போல இருக்கிறது, மறைந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் மாறட்டும். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட இயேசு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசு சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். எஸ் மை லார்ட். கால்ல ஆணி போன்று ஒரு வேதனை பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே அந்த கால் ஆணி மறைகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அது வேரோடு பிடுங்கப்படுகிறது. ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால்
இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே தகப்பனே கிருபை 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 உங்க கிருபை இறங்கட்டுப்பா பிள்ளைகள் மீது. ஆண்டவரே எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாங்க, எல்லா வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே அற்புதம், இயேசுவே உம்மை நோக்கி தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள கரம் பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி கிரியை நடப்பிப்பதாக, கிரியை நடப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதம் உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நெஞ்சு வலியால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, இருதய நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, அற்புதம். எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொண்டையில கட்டி, தொண்டையில கட்டினால பாதிக்கப்பட்டு ஐயோ இது தைராய்டாக இருக்குமா அல்லது கேன்சர் நோயாக இருக்குமா என்று வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அந்த கட்டி மறைவதாக, மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் வைக்கப்படட்டும், உம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படட்டும்பா. இயேசுவே இயேசுவே விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் கை கால்கள்ல இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே அல்சர் நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நீ காயம் கட்டுவீராக, காயம் கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த புண் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது அந்த காயம் ஆறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா புண் மறைவதாக, மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் சரும பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். வாயில கேன்சரால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கேன்சர் கிருமிகள் அழிவதாக, கேன்சர் கிருமிகள் எரிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதி கூறுகள் அழிந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் பா. இயேசுவே இன்னும் ஒற்றை தலைவலியால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒற்றை தலைவலி மாறுவதாக, மாறுவதாக. எல்லா வியாதிகள் என்னென்ன வியாதிகளோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. எஸ் மை லார்ட், எஸ் மை லார்ட். விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த மூக்கில ஆண்டவரே பிரச்சனையோடு பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. மூக்கு இருக்கிற பிரச்சனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல சுகம் உண்டாகட்டும், நல்ல சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. நுரையீரல்ல நீர் கோர்த்து போய் இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்களுக்காக சிலுவை சுமந்தவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக தண்டனை ஏற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இயேசுவே பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. குழந்தை வாக்கியம் இல்லாததுனால எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, எவ்வளவு நிந்தைகளை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டாகி கொண்டு இருக்கிறதே. இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குறைகள் மாறுவதாக, எல்லா குறைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விஷ பூச்சி தீண்டியதுனால பாதிக்கப்பட்டு ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டா இருக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த விஷம் முறிந்து போவதாக, விஷம் முறிந்து போவதாக. அந்த விஷத்தினால எந்த பாதிப்பும் வராதபடி தேவனே நீர் பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. தகப்பனே இன்னும் புதிய வைரஸ் கிருமிகளால பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, விஷ பணியினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வைரஸ்கள் அழிவதாக, அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை செய்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிட கூப்பிட அவர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறார், சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே யானைக்கால் நோயால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. எல்லா நோய் கிருமிகள் அழிவதாக. யானைக்கால் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பயத்தின் ஆவியால பீடிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு, வீட்டை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற, வீணான பயத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிற, மரண பயத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிற, எதிர்கால பயத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிற எல்லா ஆவி, அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் தகப்பனே மாந்திரீக பில்லி சூனிய கட்டுகளால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்லது ஒரு எதிர்காலத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா முடங்கி போய் இருக்கிற தொழில் இயேசுவின் நாமத்தினாலே விருத்தி ஆவதாக, விருத்தி ஆவதாக. எல்லா வன் கண்கள், பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வந்து சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே எல்லா காரணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை என் தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபி. இயேசுவே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி. அநேக பாவ பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ பழக்கங்கள் மாறுவதாக, போதை பழக்கங்கள் மாறுவதாக, சோசியல் மீடியாவுக்கு அடிமையாய் போயிருக்கிற நிலைமை மாறுவதாக, இன்டர்நெட் கேமுக்கு அடிமையாய் போயிருக்கிற நிலைமை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலைமை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் தகப்பனே சினிமாவிற்கு அடிமையாய் போயிருக்கிற, சீரியலுக்கு அடிமையாய் போயிருக்கிற எல்லா பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுவார்களாக. போதைக்கு அடிமையாய் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவே எல்லா கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நேசக்கரம் நீட்டப்படுவதாக. தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எல்லா தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். சுகத்தை கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதத்தை செய்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். வியாதிகளை மாற்றி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.